ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பின்னம் எனக்கு என்னன்னு தெரியாது, அதை எக்ஸ் பை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். அதே நம்பரால் என்ன பண்ணணும், பெருக்கணும். அதே எக்ஸ் பை ஒய்னால் பெருக்கணும். அதன் பெருக்கு தொகை இதனால் கிடைக்கக்கூடிய மதிப்பு வந்து அப்பின்னத்தின் அந்த பின்னத்தோட தலைகீழ் என்ன, ஒய் பை எக்ஸ் அப்படியே தலைகீழ் எழுதிக்கணும். வகுக்க, அப்போ இதனால் என்ன பண்ணணும், வகுக்க கிடைக்கக்கூடிய பின்னம். ஸோ இதனால் வகுக்கும்போது எனக்கு என்ன கிடைக்குதான், 18 26/27 எனில் இந்த எக்ஸ் பை ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இரண்டையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயர், இது ரெண்டையும் பெருக்கினா ஒய் ஸ்கொயர். இதை வந்து மல்டிப்ளைவாக பண்ணும்போது இது அப்படியே தலைகீழாக மாறிடும். ஒய் பை எக்ஸ் எக்ஸ் பை ஒய்யாக மாறிடும். இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குனா 512 டிவைடட் பை 27. இதை மறுபடியும் பெருக்கிறேன், எக்ஸ் கியூப் டிவைடட் பை ஒய் கியூப்னு வரும். 512 அப்படிங்கிறது 8 கியூபோட வேல்யூ, 27 அப்படிங்கிறது 3 கியூபோட வேல்யூ. அப்போ எக்ஸ் பை ஒய்யோட வேல்யூ 8/3.